இவங்க டிஎம்கே கட்சிக்காரங்க போயிட்டு அந்த ஃபேமிலியை மிரட்டி உருட்டி பாடியை வந்து வாங்கிட்டு தகனம் பண்ணுறதுக்கான வேலைகளை கிட்டேருந்து செஞ்சுக்கிறாங்க எல்லாத்தையும். அதாவது இது மாதிரி ஏற்கனவே விக்னேஷ் டெத்தில் பார்த்துருப்போம், சென்னையில் நடந்த விக்னேஷ் டெத், அந்த குதிரை சவாரி செய்கிறவர் அவர். அந்த டெத்துக்கு அப்போ அந்த ஃபேமிலி கிட்ட யாருக்கிட்டையும் நெருங்க விடாமல் போலீஸே எல்லா வேலையும் கிட்டேருந்து செஞ்சது நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு. அவங்களுக்கு எந்த விதமான தாத்தம் இருக்கக்கூடாதுன்னா ஏன் அவ்வளோ அவசரப்பட்டு போயிட்டு எரிக்கணும்? அது அங்கேயே கேள்வி வந்ததில்ல சார். எரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒருத்தராக வந்து வெளியே பேசுவாங்க. ஏன் ப்ரெஸ் மீடியாவை கேட்குறேன் சார். சனிக்கிழமை நடந்த விஷயம் அது. நீங்கள் வெள்ளிக்கிழமையிலேருந்து நடந்துட்டு இருக்கு. நீங்கள் வெள்ளிக்கிழமையிலேருந்து என்ன ரிப்போர்ட் பண்ணீங்க அதை பற்றி? சனிக்கிழமை நீங்கள் வெளியே ஜனங்கள் அதை பற்றி பேசுகிறாங்க, பப்ளிக்கில் பேசுகிறாங்க, சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நாங்கள் வந்து மண்டே எல்லா பணத்தில் எரிச்சு முடிச்சதுக்கப்புறம் மண்டே நைட்டு விவாதத்துக்கு எடுத்தோம் அப்படின்னு. இது பெருமையா சார்? ப்ரெஸ் மீடியா தான் சார் ரிப்போர்ட் பண்ணணும். அரசியல் கட்சிக்காரங்க வந்து அறிக்கை கொடுக்கதான் தனி வைங்க, ஓரமாக நியூஸ் எல்லாருமே போட்டு தான் இருந்தாங்க. நாளிதழில் இருந்து அதுக்கு எவ்வளோ, அதாவது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எந்த விஷயத்துக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க இருக்குது சார். ஓகேங்களா? இது ப்ரூட்டல் மர்டர். அது செஞ்சது போலீஸ்காரங்க, வேற யாராவது காமன் மேன் கிடையாது. ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி ஷீட் வச்சுருக்கவங்க கிடையாது. செஞ்சது போலீஸ்காரங்க. இது இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா சார்? இது இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா சார்? இன்றைக்கி இந்த எஸ்பியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காத்திருப்போர் பட்டியல். அதென்ன சார் காத்திருப்போர் பட்டியல்?